நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல வங்காளத்தை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியல் அறிஞர் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அது வரைக்கும் மேற்கத்திய விஞ்ஞான உலகம் என்ன நம்பிட்டு இருந்ததுன்னா, இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இல்லை, மனுஷங்க நமக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு, விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உயிர் இருக்கு, செடி கொடிகள்லாம் உயிர் இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருந்தான். அப்போ அந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் இல்லை அந்த மரத்துக்கும் கூட உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டான். ஆனால் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. தொல்காப்பியர் தன்னுடைய நூலில் சொல்றாரு, ஓரறிவாவது உற்றறிவதுவே, ஈரறிவாவது அவற்றோடு நாவே, மூவறிவாவது அவற்றோடு மூக்கே, நான்கறிவாவது அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவாவது அவற்றோடு செவியே, ஆறறிவாவது அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஓரறிவாவது உற்றறிவதுவே. ஒருத்தனை தொட்டு உணர்வது. செடிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா உங்களை தொடும், நீங்க பேசுனீங்கன்னா அதை உணர்ந்து கொள்ளும். அந்த உணரக்கூடிய அந்த உணர்ச்சி இருக்கக்கூடிய ஓர் அறிவு தான் இந்த செடியும் கொடியும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதுகளுக்கு நம்ம வேலை செய்யணும். இதையெல்லாம் மீறி இதெல்லாம் மாத்திட்டு நாம தொடர்ச்சியாக இவங்க 2 பேத்துக்கும் இவங்களுடைய ஆட்சி முறையே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்க எதுவுமே மாறாது. என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். மாற்ற வேண்டும் என்றால் இந்த மோடியினுடைய அதிகாரத்தின் கீழே, அமித்ஷாவோட அதிகாரத்தின் கீழே இருக்கிறது இல்லை. மோடியும் அமித்ஷாவையும் நம்மளை கெஞ்ச வைப்போம். என்னையா இப்படி பண்றீங்க? திசநாயக்கு அழுகிறார். அழுகட்டும். என் மீனவ பெண்கள் பல ஆண்டுகளாக தாலி ஏறுத்து கொண்டு அழுகிறார்கள், இவர்கள் ஏன் அழக்கூடாது? கொஞ்ச நாளைக்கு அழு. இந்த திமிரோடு தைரியத்தோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நீங்கள் அரவணைங்க.